செல்ஸ் இன் சீரிஸ் பேரலன்னா இப்போ நிறைய செல்லை நான் சீரிஸில் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா இஎம்எஃப் எனக்கு ஆட் ஆகும். அப்போ இஎம்எஃப் டோட்டல் இஎம்எஃப் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா டோட்டல் இஎம்எஃப் ஈக்குவல் டு EMF1 + EMF2 + EMF3, அதாவது டோட்டல் இஎம்எஃப் ஈக்குவல் டு NEMF அப்படின்னு கிடைக்கும். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சீரிஸில் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் ஆட் ஆகும். அப்போ R1 + R2 + R3 அப்படிங்கிறது என்னவா மாறும் அப்படின்னா NR மாறும். அப்போ செல் சீரிஸில் நம்ம கரண்ட்னு பார்த்தோம்னா கரண்ட் ஈக்குவல் டு டோட்டல் EMF பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் EMFனு பார்த்தோம்னா NEMF பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா NR. அப்போ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் ஆட் ஆகி வந்துச்சுன்னா NEMF பை NR + எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R. அதுதான் என்னன்னா கரண்ட் இன் செல்ஸ் இன் சீரிஸ். செல்ஸ் இன் பேரலல் அப்படின்னு பார்த்தோம்னா NEMF தேவையில்லை, நமக்கு ஒரே EMF போதும். ஏன்னா ஒரே பேரலில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் சேம். அப்போ நம்ம டோட்டல் கரண்ட் போட்டோம்னா டோட்டல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு EMF டிவைடட் பை NEMF உள்ள போடலன்னா EMF மட்டும் தான் போடுறேன். அப்போ EMF டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறப்ப நமக்கு என்ன வந்துடும் R/N வந்துடும். ஏன்னா பேரலில் இருக்கும்போது 1/R1 + 1/R2 நம்ம எப்படி எழுதலாம் R/N எழுதலாம். அப்போ R/N + எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R. அப்போ I = EMF டிவைடட் பை R/N + எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R அப்படிங்கிறது